என்னம்மா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? 3 காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துடலாமா? தக்காளி இந்த எண்ணெயில் தண்ணி கட்டோன்னா சுருன்னு இருக்கும். சூப்பராக இருக்குமா? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற எண்ணெய் கத்திரிக்காய். இது நல்லெண்ணெய். எண்ணெய் கத்திரிக்காய்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் ஊற்றணும். 3 காஞ்ச மிளகா, பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம். அதனால் சும்மா ஃப்ளேவருக்காக. வெந்தயம், சோம்பு, அவ்வளோதான் தாளிப்பு. ரெண்டு கருவேப்பிலை இப்போ போட்டுக்குவோம். கடைசியாக இறக்கும்போது 1 கப்பு சின்ன வெங்காயம். இது டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் தான். 1 கப் சின்ன வெங்காயம், ஒரு 25 பல்லு பூண்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய், பெரிய மிளகாயாக இருந்துச்சு, அதனால் ஒரு 2 மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வாசம் வர வரைக்கும் வதக்கணும். என்னம்மா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பா? குழம்பு இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது. ஓகே. இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம இந்த பிரியாணிக்கு செய்கிறோமே கத்திரிக்காய், அதுதான் வேர்க்கடலை எள்ளு அரைச்சி போடுவோம். இதில் பிளைனாக வெறும் குழம்பு தான். புளி மட்டும், புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து இந்த தொக்கு மாதிரி, மீன் குழம்பு மாதிரி செய்வோம். மீன் குழம்பு மாதிரி, அப்படியே மீன் குழம்பு தான். மீன் போட்டால் மீன் குழம்பு, அதுக்கு பதிலாக சேர்க்காம கத்திரிக்காய் போடுறதுனால எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றணும் இதுக்கு. அதை கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா தான் கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே 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 ஓகே. தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளி, ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி. தக்காளி சேர்த்தோன்னா உப்பு சேர்த்துடலாம். உப்பு குழம்புக்கும் சேர்த்தே போட்டுருவேன். ஓகே. மஞ்சத்தூளும் போட்டுடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டால் நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரும். இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சா நல்லா தொக்கு மாதிரி தக்காளி வெந்து சேர்ந்து வரும்போது கத்திரிக்காய் போட்டால் சரியாக இருக்கும். ஓகே. இப்போ தக்காளி போட்டுட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கரெக்டா? ஆமாம். அப்போ இந்த தக்காளி, இப்போ வர்ற தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வரமாட்டேங்குது, கல் மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் நாட்டு தக்காளி போட்டோன்னே வதங்கிடும். இப்போதான் எல்லாம் ஹைப்ரிட் தக்காளி. எல்லாம் இந்த தக்காளி உப்பு போட்டு வதக்கினாலும் ஒரு 10 நிமிஷம் வதக்கினாதான் தொக்கு மாதிரி வருது. இல்லைன்னா நம்ம மிக்ஸி, அப்படி ரொம்ப தக்காளி சாப்பிட பிடிக்காதது மிக்சியில் அப்படி ஒரு அடி அடிச்சுட்டு ஊற்றலாம். அப்படி ஊற்றினோன்னா தொக்கு மாதிரி வந்துடும். இதுனா நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சு. ஆமாம். இப்போ நம்ம மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க பொறுமையாக அது மாதிரி செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இப்படி போட்டு வதக்கிட்டு இருக்க முடியாது. 2 தக்காளி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நமக்கு வீட்டில் இருக்கிறதுனால டைம் நிறையா இருக்குது, லோவாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஓரளவு நல்ல தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துருவோமா? இந்த மாதிரி வெட்டிக்கணும் கத்திரிக்காயை. ஏமா அந்த மாதிரி வெட்டுறோம் கத்திரிக்காவை? இது மாதிரி வெட்டினா உப்பு காரம் நல்லா இறங்கும், காயும் சீக்கிரம் வெந்துடும். நம்ம 4ஆ வெட்டி போடக்கூடாது, அப்படியே டைரக்டா 4ஆ வெட்டி போட்டால் அது இப்போ எண்ணெய் கத்திரிக்காய்னாலே முழு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கிறது. போட்டோன்னே நல்லா கருகிற மாதிரி வருது. இந்த எண்ணெயில் தண்ணி கட்டோன்னா சுருன்னு இருக்கும். இதில் அப்படியே வதங்கலாமா? அவ்வளோதான், தண்ணியே சேர்க்கக்கூடாது. அப்படியே இந்த எண்ணெயிலையும் தக்காளியோட ஜூஸ்லையும் வேகணும். ஓகே. கலர்ஃபுல்லாக இருக்கேம்மா பார்க்கவே. இன்னும் வெந்து வரும்போது நல்லா இருக்கும். இன்னும் நம்ம மிளகா பொடியே போடல, அதுக்குள்ளே கலர்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாமா? பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுத்து என்னமா ஆட் பண்ணணும்? இப்போ மிளகாத்தூள். மிளகாத்தூள் எவ்வளோ ஆட் பண்ணணும்? மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். நமக்கு தகுந்த மாதிரி காரம், நம்ம கொஞ்சம் காரம் கூட சாப்பிட்றதுனால ஒரு 2.25 ஸ்பூன் போடுறேன். ஓகே. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். ஓகே. ஒரு செகண்ட் விட்டோம்னா போதும். அந்த
பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு புளியை சேர்த்துடலாம். புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நல்லா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். மேலே வந்தோம் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம உப்புலாம் ஏற்கனவே சேர்த்தாச்சு, அதனால் இப்போ எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சிம்மில் நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும். ஓகேம்மா. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கேம்மா. இப்போ கொஞ்சம் வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம் எதுக்குமா இதில் சேர்க்குறோம்? இந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாம் பேலன்ஸ் பண்ணிடும். ஓ, இதுதான் அப்ப அந்த சீக்ரெட் இன்கிரிடியன்ட்டா? டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். ஓகே. கடைசியாக இறக்க போகும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை ஓகே விட்டு ஒரு கிளறிட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா இப்போ இந்த வெல்லம் கரையிற வரைக்கும். ஓகே. இப்போ இதெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. குழம்பு கொதிக்கும் போது இங்கே ஒரு ஆள் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு வெயிட் பண்ணல, அவங்க வெயிட் பண்ணுறது இதுக்கு. இது நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே. அழகாக நல்ல சூடான சாப்பாடு போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு சாப்பிட வேண்டியது. நைஸ். இந்த டேஸ்ட் பண்ணி சொல்லவா? இந்திக்கு அது என்னது? இந்திக்கு அது என்ன குழம்பு? எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா இருக்குது, பார்க்கவே உரப்பா. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நல்ல உரப்பு, நல்ல புளிப்பு. நீ போடும்போது இந்த மிளகா பொடி ஆயிலாம் அதிகமாக போட்ட மாதிரி தெரிஞ்சது பார்க்க. ஆனால் அந்த அளவு போட்டால் நல்லெண்ணெய், அதனால கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஓகே. இது நம்ம நிறைய நாள் வச்சும் சாப்பிடலாம். ஒரு வாரம். அந்த பூண்டு எடுத்து கடிக்கும் போது நல்லா அந்த பூண்டு ஊறுகாயில் இருக்குது அந்த ஃப்ளேவர் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நான்வெஜ்ஜில் இருக்க டேஸ்ட்டை வெஜ்ஜில் கொண்டு வரவே முடியாதுன்னு. இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுவோம். கேசரி வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. அடுத்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, சீக்கிரமாக நாங்கள் அதை அப்லோட் பண்ணுறோம். ஐந்திகா சொல்லு, நெக்ஸ்ட் என்ன வீடியோ? நெக்ஸ்ட் என்ன வீடியோ? கேசரி வீடியோ. எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொல்லு. Bye. Love you. Okay.